நடிகை மதுமிதா ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற படம் மூலியமா தமிழ்ல இன்ட்ரோ ஆனவங்க. இவங்கள நம்ம காமெடி நடிகரான சந்தானம் தான் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. இவங்க இந்த படத்துல ஜாங்கிரிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவும் ட்ரெண்ட் ஆச்சு. அதனால இவங்க பேரு ஜாங்கிரி மதுமிதான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட படங்கள்ல நடிக்க வைப்பதா சொல்லி மிரட்டல் ராஜா ராணிங்கிற படத்துல சந்தானம் நடிக்க வச்சாரு. தொடர்ந்து அவரோட அடுத்தடுத்த படங்கள்ல நடிப்பதா நம்பி இருந்த மதுமிதாக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிச்சான். இவங்க ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற படத்துல சந்தானத்தோட நடிச்சதுனாலதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேர் கிடைச்சிச்சான். ஆனா சந்தானம் இப்போ ஹீரோ ஆன பிறகு இவங்கள கண்டுக்கிறதே இல்லையா. இவங்க சந்தானத்தோட நிறைய படங்கள்ல நடிப்பதா நம்பி இருந்தாங்க. ஆனா சந்தானம் இவரோட படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கொடுக்காம ஏமாத்திட்டாரு. அவரோட மொபைல் நம்பர் கூட மாத்திட்டாராம். அதனால அவங்க தொடர்பு கொள்ள கூட முடியாம ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ஆனா சந்தான கைவிட்டாலும் பொராட்டா சூரி ஜில்லா வெள்ளைக்கார துரைங்கிற படத்துல இவங்கள நடிக்க வச்சு தொடர்ந்து சூரி கை கொடுத்துட்டு வராதா சொல்றாங்க. இவங்க கடைசியா சரவணா இருக்க பயமேங்கிற படத்துல சூரியோட நடிச்சிருப்பாங்க. வரும் படங்கள்ல சூரிக்கு ஜோடியா நடிக்க தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறதா ஜாங்கிரி மதுமிதா சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.